ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம லைஃபே டோட்டலாக மொபைலுக்குள்ளே தான் இருக்குது. ஸோ எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நம்ம மொபைலில் தான் போய் ஸ்டோர் பண்ணுறோம். ஈவன் பேங்க் கார்டு, ஃபோட்டோஸு, வீடியோஸு, ஒரு முக்கியமான டாக்குமெண்ட்ஸு, இமெயில்ஸு, ஒரு ப்ரைவேட் சேட்டு எல்லாமே ஃபோனில் தான். ஃபோன் இல்லாமல் நம்ம இருக்கவே முடியாது இல்லைங்களா? அப்போ நம்ம ஃபோனை பாதுகாப்பாக வச்சுருப்போம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ உங்கள் மொபைல் வந்து லாக்கில் இருக்குது. லாக்கில் இருக்கும் பொழுது மேலேருந்து கீழே ஸ்வைப் பண்ணுறீங்க, உடனே கண்ட்ரோல் சென்டர் டிஸ்பிளே ஆகுது. இப்போ இந்த கண்ட்ரோல் சென்டருங்கிறது நம்மளுக்கு ரொம்ப முக்கியமானது. ஒரு வைஃபை ஆன் பண்ணுறதாலும் சரி, மொபைல் டேட்டா ஆன் பண்ணுறது, ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிறது, இல்லை ஏர்ப்ளேன் மோட் ஆன் பண்ணுறது, இந்த மாதிரி பலவிதமான முக்கியமான ஃபீச்சர்ஸ்க்கு நம்ம கண்ட்ரோல் சென்டரை யூஸ் பண்ணுவோம். இப்போது கண்ட்ரோல் சென்டரை நம்ம யூஸ் பண்ணால் பிரச்சனை இல்லை. மொபைல் லாக்காக இருக்கிற சமயத்தில் வேறு யாராவது எடுத்து இப்போ இந்த மொபைலில் போய் அந்த கண்ட்ரோல் சென்டரில் ஒரு ஆக்ஷன், ஃபார் எக்ஸாம்பிள் ஏர்ப்ளேன் மோடை நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ண உடனே எப்படி வருது பாருங்கள், பாஸ்வேர்டு சொல்லுன்னு சொல்லுது. ஸோ பாஸ்வேர்டு கொடுத்தா மட்டும்தான் ஓப்பன் பண்ண முடியும். புரியுதுங்களா? இந்த ஒரு செக்யூரிட்டி நம்ம எனேபிள் பண்ணணும். ஏன் இதை எனேபிள் பண்ணணும்னா, நம்மளை தவிர வேற யாராவது நம்மளுடைய மொபைலை எடுத்து, நம்ம மொபைலை திருடிட்டு போகிறவன் ஒருத்தன் நம்ம மொபைலை எடுத்து நீட்டாக ஏர்ப்ளேன் மோட ஆன் பண்ணி வச்சுட்டோம்னா நம்ம மொபைல் எங்கே இருக்குன்னே கண்டுபிடிக்க முடியும். டோட்டலாகவே வைஃபை ஆஃப் ஆயிரும், மொபைல் டேட்டா இருந்ததுன்னா ஆஃப் ஆயிரும், டோட்டலாக எல்லா கனெக்ஷனுமே டிஸ்கனெக்ட் ஆயிரும். அந்த சமயத்தில் நீங்கள் மொபைல் எங்கே இருக்குன்னு தேடி கூட கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா நீங்கள் கால் பேசினாலும் ஏர்ப்ளேன் மோடில் வராது. அதனால இப்போ லாக் ஸ்க்ரீன் பண்ணதுக்கு அப்புறமா நீங்கள் கண்ட்ரோல் சென்டரை யூஸ் பண்ண முடியாத மாதிரி எப்படி பண்ணுறது ஃபஸ்ட்டு. இதே மாதிரி நம்ம மொபைலில் ஒருத்தர் திருடிட்டு போனான்னா அந்த திருடிட்டு போனதுன்னா உடனே நம்ம மொபைலை எப்படி லாக் பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு முக்கியமான தகவல் தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது நம்ம எல்லாருடைய ஆண்ட்ராய்டு மொபைல்லையும் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த சாம்சங் மொபைலில் எப்படி யூஸ் பண்ணுறதுங்கிறத பார்ப்போம். இப்போ இந்த சாம்சங் மொபைலில் லாக் பண்ணதுக்கு அப்புறமா மேலேருந்து கீழே ஸ்வைப் பண்ணுறேன், உடனே உங்களுக்கு கண்ட்ரோல் சென்டர் டிஸ்பிளே ஆகுது. இப்போ நான் ஒரு திருடன் வச்சுருங்களேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த மொபைலை கையில் எடுத்து இப்போ எல்லாமே ஆனில் இருக்குது, வைஃபை இருக்குது, ப்ளூடூத் கனெக்ஷன்ஸு எல்லாமே இது ஆனில் இருக்குதுன்னு வைங்க. இப்போ நான் எடுத்தோன்னே நான் ஏர்ப்ளேன் மோட் போடுறேன். ஆட்டோமேட்டிக்காக கால்ஸும் அண்டு மொபைல் டேட்டா இது ரெண்டுமே உங்களுக்கு டிஸ்கனெக்ட் ஆகிடும். இப்போ இது டிஸ்கனெக்ட் ஆனதுக்கு அப்புறமா எடுத்துகிட்டு போனது அவ்வளோதான். எங்கே இருக்குதுன்னு கண்டுபிடிக்கிறது ரொம்ப சிரமமாக இருக்கும். ஸோ தட் நம்மளுடைய மொபைல் லாக்கில் இருக்கும் பொழுது மேலிருந்து கீழே ஸ்வைப் பண்ணி கண்ட்ரோல் சென்டரில் ஏதாவது ரியாக்ஷன்ஸ் கொடுக்கும் பொழுது நம்மளுடைய பாஸ்வேர்டு கேட்கும். அந்த பாஸ்வேர்டு கேட்கணும். அந்த பாஸ்வேர்டு கொடுத்தா மட்டும்தான் இந்த கண்ட்ரோல் சென்டரில் நம்ம ப்ரெஸ் பண்ணக்கூடிய ஆக்ஷன்ஸ் ஒர்க் ஆகணும். இது எப்படி செட் பண்ணுறதுங்கிறது உங்கள் சாம்சங் மொபைலில் பார்ப்போம். உங்கள் சாம்சங் மொபைலில் செட்டிங்ஸை கிளிக் பண்ணிக்கங்க. செட்டிங்ஸ்லேருந்து அப்படியே லைட்டாக நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா லாக் ஸ்க்ரீன் இருக்கும். லாக் ஸ்க்ரீனை கிளிக் பண்ணிக்கங்க. லாக் ஸ்க்ரீனுக்குள்ளே செக்யூர் லாக் செட்டிங்ஸ்ன்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கங்க. அதை கிளிக் பண்ணும் பொழுது நீங்கள் ஃபிங்கர் பிரிண்ட்டோ பேட்டர்ன் லாக்கோ வச்சுருந்தீங்கன்னா கேட்கும். அதை கொடுத்துட்டு உள்ளே வாங்க. இதுக்குள்ளே முக்கியமான செட்டிங் இது லாக் நெட்வொர்க் அண்ட் செக்யூரிட்டின்னு இருக்குது பாருங்கள். இது டிசேபிள் இருக்கும். எனேபிள் பண்ணிக்கங்க. இப்போ எனேபிள் பண்ணிவிட்டு டோட்டலாக இதிலேருந்து வெளியே வந்துடுங்க. வெளியே வந்துட்டு உங்கள் சாம்சங் மொபைலில் லாக் பண்ணிக்கிறீங்க. லாக் பண்ணிவிட்டு மேலேருந்து கீழே ஸ்வைப் பண்ணுங்கள். உங்களுக்கு கண்ட்ரோல் சென்டர் டிஸ்பிளே ஆகும். டிஸ்பிளே ஆனதுக்கப்புறமா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் தான் திருடன்னா இப்போ நான் ஏர்ப்ளேன் மோடை ஆன் பண்ணுறேன். ஆட்டோமேட்டிக்காக இப்போ பாஸ்வேர்டு கேட்குது. ஸோ புதுசாக ஒரு மொபைலை எடுக்கக்கூடிய அந்த திருடனுக்கு பாஸ்வேர்டு தெரிய வாய்ப்புகள் கிடையாது. ஸோ தட் பாஸ்வேர்டு போட்டால் மட்டும்தான் ஏர்ப்ளேன் மோடு ஒர்க் ஆகும். ஏர்ப்ளேன் மோடு ஒர்க் ஆனால் மட்டும்தான் மொபைல் டேட்டாவும் அண்டு கால்ஸோட நெட்வொர்க்கும் டிஸ்கனெக்ட் ஆகும். சரி, இந்த ஒரு செட்டிங்ஸ் ஆனால் இதை தவிர இன்னும் ஒரு செட்டிங்ஸ் இருக்குது. அது மற்ற பிராண்ட் மொபைலில் சொன்னதுக்கு அப்புறமா ஃபைனலாக சொல்கிறேன். ஓகேங்களா? இப்போ அடுத்தது நீங்கள் விவோ, ஓப்போ, ஒன் ப்ளஸ், ரியல்மி, ஐக்யூ இந்த பிராண்ட் மொபைல் நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா உங்களுடைய மொபைலில் செட்டிங்ஸை கிளிக் பண்ணிக்கங்க. இப்போது சாம்சங்கில் சொன்ன மாதிரி பாஸ்வேர்டு கொடுக்குற மாதிரியான செட்டிங்ஸ் வந்து உங்களுக்கு இந்த விவோ மொபைலில் எல்லாம் இல்லை. மொபைலை லாக் பண்ணதுக்கு அப்புறமா மேலேருந்து கீழே ஸ்வைப் பண்ணிங்கன்னா கண்ட்ரோல் சென்டர் வர விடாமல் தடுக்கலாம். அந்த ஒரு ஃபீச்சர் மட்டும்தான் இப்போ சொன்ன பிராண்ட் மொபைலுக்கு இருக்குது. இப்போ நம்ம செட்டிங்ஸை கிளிக் பண்ணிட்டோம். செட்டிங்ஸ்லேருந்து லைட்டாக நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா லாக் ஸ்க்ரீன் அண்ட் வால்பேப்பர்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்க. இந்த லாக் ஸ்க்ரீன் அண்ட் வால்பேப்பருக்குள்ள லாக் ஸ்க்ரீன் செட்டிங்ஸ்ன்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்க. இந்த லாக் ஸ்க்ரீன் செட்டிங்ஸ்குள்ளே ஓப்பன் கண்ட்ரோல் சென்டர் ஃப்ரம் த லாக் ஸ்க்ரீன்கிறது எனேபிள் இருக்கும். அதை டிசேபிள் பண்ணிங்க. அதை டிசேபிள் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் விவோவோ, ஓப்போவோ, ஒன் ப்ளஸ், ரியல்மி, ஐக்யூ இந்த பிராண்ட் மொபைலில் சொல்லிட்டுருக்கேன். ஸோ
இதை டிசேபிள் பண்ணிவிட்டு டோட்டலாக வெளியே வந்துட்டு உங்கள் மொபைலை லாக் பண்ணிவிட்டு மேலேருந்து கீழே ஸ்வைப் பண்ணுங்கள். இப்போ கண்ட்ரோல் சென்டரே வராது. ஸோ தட் உங்கள் மொபைலில் ஒரு புதுசாக திருடுறவன் இந்த நெட்வொர்க்கை ஏர்பிளான் மோடுக்கு மாற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ட்ரை பண்ணான்னா மொபைல் லாக்கில் இருக்கும் பொழுது மேலிருந்து கீழே ஸ்வைப் பண்ணும் பொழுது கண்ட்ரோல் சென்டர் டிஸ்பிளே ஆகாது. இது மூலமாக உங்கள் மொபைலை திருடுறதை தடுக்க முடியும். அடுத்தது இதே மாதிரி ரெட்மி மொபைலில் செட்டிங்ஸ் இருக்குது. அந்த செட்டிங்ஸ் ப்ராப்பராக ஒர்க் ஆகிறது இல்லை. அதனால இப்போ எல்லா ஆண்ட்ராய்டு மொபைலுக்கும் ஒரு செட்டிங் இருக்குங்க. அந்த செட்டிங்ஸை நான் இப்போ எனேபிள் பண்ணுறேன். எனேபிள் பண்ணிட்டா உங்கள் ரெட்மி மொபைலுக்கும் அது சூட்டபுளாக இருக்கும். அந்த செட்டிங்ஸை ஆன் பண்ணுறது மூலமாகவும் நம்ம கண்ட்ரோல் சென்டரை லாக் பண்ண முடியும். அது எப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். அது எப்படின்னா உங்கள் எல்லாருடைய ஆண்ட்ராய்டு மொபைல்லையும் காமனான ஒரு செட்டிங்ஸ் இருக்குங்க. உங்களுடைய மொபைலில் செட்டிங்ஸை கிளிக் பண்ணிங்க. செட்டிங்ஸில் அப்படியே லைட்டாக நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா கூகுள்னு இருக்கும். கூகுளை கிளிக் பண்ணிக்கங்க. இந்த கூகுளுக்குள்ளே ஆல் சர்வீசஸ்ன்னு இருக்கும். ஆல் சர்வீசஸ் கிளிக் பண்ணிக்கங்க. இது எல்லா பிராண்டு மொபைல்லையும் ஒரே மாதிரி தான். ஸோ இந்த ஆல் சர்வீசஸ்க்குள்ளே அப்படியே லைட்டாக நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு கீழே வந்துக்கிட்டே இருந்தீங்கன்னா பர்சனல் அண்ட் டிவைஸ் சேஃப்டிக்குள்ளே தெஃப்ட் ப்ரொடெக்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கங்க. இதை கிளிக் பண்ணிங்கன்னா தெஃப்ட் ப்ரொடெக்ஷன் லாக்குங்கிறது டிசேபிள் இருக்கும். எனேபிள் பண்ணிக்க. மறுபடியும் ஓகே கேட்கும். ஓகே கொடுத்துங்க. ஆஃப்லைன் டிவைஸ் லாக் வந்து டிசேபிள் இருக்கும். எனேபிள் பண்ணிக்க. எனேபிள் பண்ணும் பொழுது ஓகே கேட்கும். ஓகே கொடுத்துங்க. இது என்ன பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுறோம்னா, அதாவது ஃபஸ்ட்டாக இருக்கிற தெஃப்ட் டிடெக்ஷன் லாக்னா என்னென்னா, நீங்கள் உங்கள் மொபைலை எடுத்துகிட்டு ரோட்டில் போய்கிட்டு இருக்கிறீங்க. திடீர்னு ஒருத்தன் மொபைலை பறிச்சுட்டு ஓடுறான். அப்போ பறிச்சுட்டு ஓடும் பொழுது மொபைலில் ஒரு ஷேக் ஆகும் இல்லைங்களா? அப்போ உங்கள் மொபைல் இருக்கக்கூடிய அசிலரோமீட்டர், கிரைஸ்கோப், மோஷன் சென்சார், கூகுள் இது எல்லாமே ஒரே டைமில் ஒர்க் பண்ணி திடீர் நார்மலாக இருந்த மொபைல் வேகமாக ஒரு ஷேக் ஆகுது அப்படிங்கிறத டிடெக்ட் பண்ணும், ஒரு உணர்த்தும். அதை பேஸ் பண்ணி உடனே மொபைலோட ஸ்க்ரீனை வந்து ஆட்டோமேட்டிக்காக லாக் பண்ணிடும். அப்படி லாக் பண்ணின உடனே நீங்கள் ஆல்ரெடி ஓப்பன் பண்ணி வச்சு ஒர்க் பண்ணிட்டு இருந்த வாட்ஸ்அப்பு, ஃபோட்டோஸு, கேலரி, பேங்கிங் ஆப் இது எல்லாத்தையுமே லாக் பண்ணிடும். ஓகேங்களா? எதுவுமே ஓப்பன் பண்ண முடியாது. மறுபடியும் நீங்கள் ஃபோனை ஓப்பன் பண்ணணும் அப்படின்னம்னா பேட்டர்ன் லாக்கோ ஃபிங்கர் பிரிண்ட்டோ இது இல்லாமல் ஓப்பன் பண்ண முடியாது. ஓகேங்களா? அடுத்தது அதுக்கு கீழே இருக்கிற ஆஃப்லைன் டிவைஸ் லாக். இது ரொம்ப முக்கியமான ஒன்று. என்ன இந்த ஆஃப்லைன் டிவைஸ் லாக்னா, இப்போது உங்கள்கிட்ட இருந்து ஒரு மொபைலை ஒரு திருடிட்டு போனான்னா ஃபஸ்ட் அவன் என்ன பண்ணுவான், நம்ம மொபைல் ஆல்ரெடி இன்டர்நெட் கனெக்ஷனில் இருக்கும். எடுத்துகிட்டு போனோன்னே ஏர்பிளான் மோடுக்கு ஆன் பண்ணுவான். இல்லைன்னா அடுத்தது சிம்மை ரிமூவ் பண்ணுவான். நம்ம ஃபோன் வந்து எப்படி திங்க் பண்ணோம்னா இன்டர்நெட் கனெக்ஷன் கட் ஆயிருச்சு, அடுத்தது சிம்மை ரிமூவ் பண்ணக்கூடிய ஆக்ஷன்ஸ் நடந்திருக்கு, அடுத்தது ஆஃப்லைனில் இருக்குது. இது எல்லாத்தையுமே டிடெக்ட் பண்ணும். டிடெக்ட் பண்ணி ஏதோ ஒரு விஷயம் தவறுதலாக நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டோமேட்டிக்காக ஸ்க்ரீன் லாக் ஆயிடும். ஸ்க்ரீன் லாக் ஆயிடுச்சு அப்படின்னா உடனே வாட்ஸ்அப்போ நீங்கள் ஃபோட்டோஸோ பேங்கிங் அப்ளிகேஷன் எதுவுமே ஓப்பன் பண்ண முடியாது. ஓகேங்களா? அன்லாக் பண்ணால் மட்டும்தான் ஓப்பன் பண்ண முடியும். அதுக்கு தான் இந்த டிவைஸ் லாக்குங்கிறது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி டெக்னிக்கலான விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்க. நம்மளுடைய அடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் தெரிய வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ வெரி மச். See you again in next videos.